Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் மோமோஸ். ஸோ இந்த சிக்கன் மோமோஸ் நம்ம சிக்கிம் சைடில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். எந்த ஃபெஸ்டிவல் ஆனால் இந்த மோமோஸ் மட்டும் மிஸ்ஸே ஆகாதுங்க. ஏன் இந்த மோமோஸ் அவங்க அவ்வளோ செலிப்ரேட் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா, ஸோ அது வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு ட்ரைப்ஸ் ஃபாலோ பண்ண ஒரு டிஷ் இது. ஸோ அந்த காலத்தில் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மசாலாஸ், கரம் மசாலாஸ் எல்லாம் இருக்காது. ஸோ வெறும் உப்பும் மிளகுத்தூளும் போட்டு மட்டுமே ஸ்டஃப் பண்ணி பண்ணுற ஒரு டிஷ் இது. ஸோ இது ஒரு ட்ரைபல் ஒரு டிஷ். ஸோ இது நம்ம இப்போ நம்ம ஃப்யூச்சர்ஸில் இந்த ஜென்ரேஷன் இதை ரொம்ப என்கரேஜ் பண்ணி நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இந்த சிக்கன் மோமோஸு எப்படி சிம்பிளாக இன்க்ரீடியன்ஸில் சேர்த்து நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோமோஸ்க்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே இந்த மாவு தாங்க. ஸோ இந்த மாவு நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மோமோஸ் அவ்வளோ நல்லா வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு நான் அவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக நான் பிசைஞ்சிருக்கேன். ஸோ நான் 200 கிராம்ஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தண்ணி விட்டு நான் நல்லா அதை கலந்து நல்லா இந்த பதத்துக்கு, இந்த சாஃப்ட் பதத்துக்கு நம்மளுக்கு மாவு வரணும். இங்கே பாருங்கள், இப்படி பிச்சா அது அப்படியே வரணும். ஸோ இந்த பதத்துக்கு நம்மளுக்கு மாவு வரணுங்க. ஸோ இவ்வளோ சாஃப்டாக நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிறது அந்த வெஜ்ஜீஸை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பேன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆனியனாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கோ, இதெல்லாம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். அடுத்தது கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கிறதான கோஸ் இதோ லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் இதில் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம சிக்கன் சேர்க்கும் போது நீங்கள் பெரிய பெரிய பீஸாக அதை செஞ்சு எடுத்திங்கன்னா அங்கங்கே முழுசாக பீஸ் நின்றோம். அது அந்த எல்லா மசாலா கூட அது பைண்ட் ஆகாது, இந்த வெஜ்ஜஸ் கூட அது பைண்ட் ஆகாது. ஸோ அது பைண்ட் ஆகுற மாதிரி நம்ம நல்லா அதை கொந்தி எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக, இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம சிக்கனை கூட நம்ம நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துட்டுருக்கு. இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா குக்காகி வந்துச்சு. நான் இவ்வளோ சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம இந்த சிக்கன் பீசஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர். ஸோ அவ்வளோதாங்க. இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் இருந்தால் போதும், நம்ம சிக்கன் மோமோஸ் அவ்வளோ நல்லா ரெடி ஆகிடும். நான் ஏன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போதே உப்பு போடலன்னா, அப்போ நம்ம சிக்கன் இப்போ போடும்போது சிக்கன் ரொம்ப பிளாண்டாக இருக்கும், ரொம்ப எம்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு மிளகு நம்ம எது சேர்த்தாலும் அந்த சிக்கன் கூட அது ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சிக்கனை தண்ணி விட்டு வரும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்களா, அந்த கலரெல்லாம் மாறுது, சிக்கனோட கலரெல்லாம். ஸோ இது நல்லா குக் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மெலிசாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சைடெல்லாம் பாருங்கள், அவ்வளோ மெலிசாக மாவை நான் ஊற்றி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கருப்பாக இருக்கிறது என்னென்னா, நான் பெப்பர் போட்டு லைட்டாக சீசனிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லைட்டாக அந்த மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு நம்ம வைக்குவோம் இல்லைங்களா, அப்போ லைட்டாக நம்ம பெப்பர் தூவிக்கலாம். உங்களுக்கு ஹர்ப்ஸ் எதுனா வேணும்னா கூட நீங்கள் ஹர்ப்ஸ் அது மேலே தூவி விட்டுக்கலாம். இதெல்லாம் நான் பெப்பர் போட்டு நான் சீசனிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஈவனாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஈவனாக கிடைக்குங்க. ஸோ நம்ம மிச்சம் இருக்கிறதையும் அதே மாதிரி பண்ணிவிட்டு
நம்ம வந்து இது அப்படியே நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் சரியாக கட் ஆகலை, இதை நம்ம க்ளீனாக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் இதை க்ளீனாக கட் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம மறுபடியும் உருட்டிட்டு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா வரும். ஸோ இந்த சைடில் வந்து என்ன, ஸோ அது 2 சரியாக வரல, நான் அது 2 எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ இது 2 நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து நான் பாக்கெட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் எப்படி பாக்கெட் பண்ண போகிறேன்னா, ஸோ நான் எங்கேருந்து வந்து ஒரே ஒரு ஸ்பூன், ஸோ இதில் வந்து கொஞ்சோன்னு எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி இதில் வச்சு நம்ம கொழுக்கட்டை ஃபில் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி எல்லா சைடும் வந்து இது இப்படி இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு ஸோ மேலோட்டமாக நம்ம என்ன பண்ணோன்னா இப்படி இது இந்த ஷேப் வரணுங்க. அந்த கை நம்மளுடைய அந்த ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் மெயின். பண்ணிட்டு நம்ம வந்து ஒன்றுன்னா இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வேக வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஒரு பக்கம் வந்து தண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த அந்த மாவுக்கு நம்மளுக்கு இவ்வளோ மோமோஸ் வந்திருக்கு. ஸோ 7 மோமோஸ் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் இதை வச்சு ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே நான் தண்ணி வந்து சூடு பண்ண வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம அந்த மோமோஸ் வந்து ஃப்ரை பண்ண பார்த்திங்களா, அந்த ஆயில் இருக்கும் இல்லைங்களா, அதே ஆயிலை வச்சு நம்ம வந்து இந்த இட்லி பாத்திரத்தோடு அந்த தட்டை வந்து நம்ம சீசன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் ஆகும். நம்ம எல்லா பக்கமும் வந்து இந்த எண்ணெய் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் அந்த எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு மோமோஸாக நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே இப்படி கூட வைக்கலாம். ஸோ இப்போ சின்ன சின்னதாக இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்ம 2 வச்சுட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது 1 வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறது 2 வச்சுட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத நம்ம 1 வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்தாச்சு. ஸோ இப்போ நான் இதை வச்சு ஒரு லெட்டு போட்டு இதை நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லெட்டு போட்டு நம்ம நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் அதை குக் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து இதில் எதுவுமே நம்ம டபுள் பாயிலிங் ப்ராசஸ் பண்ணல, மாவு வந்து அப்படியே பச்சையாகவே இருக்கும். ஸோ இந்த ஆவரியில் வந்து அது நல்லா வெந்து வந்த உடனே நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து அது செட் ஆனவுடனே நம்ம அது வந்து எடுத்து நம்ம அதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து 5 மினிட்ஸ் தாங்க வேக வச்சேன். ஆனால் வந்து மாவு வந்து மேலே நம்ம வந்து இந்த மாதிரி கூராக பண்ணோம் பார்த்திங்களா, அது வெந்து வரல. ஸோ நான் அதனால மறுபடியும் ஒரு 4 மினிட்ஸ் வச்சேன். ஸோ டோட்டலாக இந்த மோமோஸ் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரணும்னா அரௌண்ட் ஒரு 9 to 10 மினிட்ஸ் எடுக்கோங்க. ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக வெந்து வந்திருக்கு, நல்ல ஸ்மெல் வருது. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆஹா, ஒன்றுமே அப்படியே பேர்ல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கலரெல்லாம் பாருங்கள், லைட்டாக அந்த கலரெல்லாம் மாறி வந்திருக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா, அப்படியே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சாஸ் கூடவோ இல்லை ஒரு சட்னி கூடவோ இதை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றா அப்படியே இதை வந்து எடுத்து நான் வந்து பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், எடுத்து அவ்வளோ அழகாக வருது. ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பிடிச்ச உடனே அப்படியே கீழே விழுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மோமோஸ் அவ்வளோ அழகாக அவ்வளோ சாஃப்டாக அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும், அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும் அவ்வளோ நல்லா அச்சீவ் ஆகி வந்திருக்கு. ஸோ நான் இது கூட என்ன சர்வ் பண்ணிக்கிறேன்னா, டொமேட்டோ கெச்சப் சர்வ் பண்ணியிருக்கேன். இல்லைங்க எனக்கு மோமோஸ் சட்னியே தான் வேணும்னா நீங்கள் வந்து
ஒன்றும் இல்லைங்க, டொமேட்டோ பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு கார்லிக் போட்டு உப்பு போட்டு அதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சட்னி வந்து நல்லா வந்துடும். ஸோ எனக்கு வந்து மோமோஸ் எப்போவுமே கெச்சப்பில் சாப்பிட்றதா பிடிக்கும். ஸோ நான் அதனால தான் நான் கெச்சப் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்புகிறேன். See you in the next video. Until then, tata, bye bye.